அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓட்டு திருட்டுங்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. நாடு முழுக்க இதுதான் பேசும் பொருளாக இருக்குது. இந்த செய்தியை மடைமாற்றம் பண்ணுறதுக்காக 30,000 கோடி ரூபாயை கைமாற்றம் பண்ணி சில நிறுவனத்துக்கு கொடுக்க பாஜக தயாராகிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. பதவிகளுக்கும் பாஜக அரசுங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையும் டெல்லியில் இருக்குது. 7 அடி பேப்பரை வச்சு அதில் உள்ள விவரங்கள், தேர்தல் ஆணையம் கொடுத்த விவரத்தில் இருந்தே எடுத்து என்னென்ன மோசடி நடந்திருக்குங்கிறத அம்பலப்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி எடுத்த முயற்சி வந்து இன்னைக்கு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே இந்தியாவை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவ்வளவு நாளாக பாஜக வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கலையா, இப்படி ஒரு தில்லுமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சாங்களாங்கிற மாதிரி சிலர் கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, இதை எந்த வகையில் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சாரு, இதை எப்படி அம்பலப்படுத்துகிறாரு, இதோட விளைவு என்னங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து பல இடங்களில் போட்டியிட்டாலும் கர்நாடகாவில் பெங்களூரில் உள்ள அந்த மத்திய பெங்களூர் தொகுதியில் வந்து இவங்க வந்து நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்காங்க. அந்த பெங்களூரு மத்திய மக்களவை தொகுதி வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் ஜெயிச்சுங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. இவங்களுக்கு அங்கே நிறைய ஆதரவான சூழ்நிலை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே வந்து காங்கிரஸ் தோக்குது. தோத்தவுடனே இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. காரணம், கருத்து கணிப்பு மட்டும் இல்லாமல் இவங்களுக்குமே தெரியும்ல நம்ம எந்த அளவுக்கு இந்த தொகுதியை வச்சுருக்கிறோம், இங்கே எந்த அளவுக்கு நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, அப்படி இருந்து எப்படி நம்ம தோட்டோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வந்து இவர்களுக்கு வந்து அந்த தோற்றதுக்கான காரணத்தை ஆராயறதுக்கு முயற்சி பண்ண வச்சுருக்கு. அப்படி முயற்சி பண்ணுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்திட்ட வந்து அந்த தொகுதியுடைய தேர்தல் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அதாவது எலக்ட்ரானிக் முறையில் கொடுத்தா 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்காக அதை பேப்பராக பிரிண்ட் பண்ணி 7 அடி உயரத்துக்கு ஒரு பேப்பர் கட்ட தூக்கி கொடுத்துருக்குது. காங்கிரஸ்காரங்களும் விடுற மாதிரி இல்லை. 6 மாதம் உட்காந்து அந்த 7 அடி உயரம் இந்த பேப்பரை பூரா ஆய்வு பண்ணி என்னென்ன தப்புலாம் நடந்திருக்குங்கிற டீட்டெயிலை எடுத்து அதை பகிரங்கமாக கடந்த 5ஆம் தேதி ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு, இந்தியா கூட்டணி கட்சியெல்லாம் வரவழைச்சு அம்பலப்படுத்திட்டாரு. அப்படி அம்பலப்படுத்தின உடனே இப்போ எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கோ, ஓஹோ அப்படியா, அப்போ இந்த 3 தேர்தலில் வந்து பாஜக வந்து மக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அது வந்து ஆட்சி அமைக்கலையா, இது மாதிரி தில்லுமுள்ளு பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா, அப்போ தேர்தல் ஆணையமும் அந்த ஒன்றிய அரசும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இப்படி செய்கிறது ஜனநாயகத்துக்கு நியாயமாங்கிற கேள்வி இன்றைக்கி பரவலாக எழுப்பப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த ஒரு தொகுதியில் மட்டும், அதாவது பெங்களூரில் கர்நாடகா பெங்களூரில் வந்து மத்திய மக்களவை தொகுதியில் மட்டுமே 1,250,000 ஓட்டு திருடப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப 500 தொகுதியிலையும் என்ன நாடு ஆகியிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இந்த பாஜக வெற்றி பெறவே இல்லை. வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு திருட்டுத்தனமாக உருவாக்கி இருக்குது தேர்தல் ஆணையமும் சேர்ந்து. ராகுல் காந்தி பகிரங்கமாக குற்றச்சாட்டு தான் என்ன பண்ணுறாரு, ஓட்டு திருட்டுன்னு இதுக்கு பேர் வச்சு இதை அம்பலப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இது என்னென்ன திருட்டு நடந்திருக்குங்கிறப்ப நம்மளுக்கே ஆச்சரியப்படுற மாதிரி சில தகவல் வருது. உதாரணமாக ஒரு 10க்கு 15 ஒரு வீடு, சின்ன வீடு, ஒரு சின்ன ஹாலு, ஒரு சின்ன கிச்சன், ஒரு ரூம் கூட அங்கே கிடையாது. அந்த வீட்டில் 80 பேர் இருந்ததா அந்த பாஜக கொடுத்துருக்கிற அந்த ஒன்றிய அரசு கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த பட்டியலில் இருக்குது. அப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு, எப்படிப்பா இந்த 150 சதுர அடிக்குள்ளே 80 பேர் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க, இது எப்படி உங்கள்கிட்ட லிஸ்ட்டு வந்துச்சுங்கிற கேள்வி கேட்குறாரு. அடுத்து பாருங்கள், உலக வரலாற்றுலேயே ஒரு வீட்டுக்கு வந்து டோர் நம்பர் 1, 2, 3 இல்லாட்டி 10, 15 இல்லாட்டி 10, 10 பார் ஏ, 10 பார் பி இப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த தொகுதி பட்டியலில் வந்து டோர் நம்பர் 0ன்னு போட்டிருக்கு, 0ன்னு போட்டிருக்கு. இப்படியும் உலகத்தில் எங்கேயுமே நம்பர் கொடுத்ததில்லை. அப்புறம் இந்த வாக்காளர் பேருடைய அப்பா பேர் போடுறப்ப அப்பா பேர் என்னவோ அதை தான் போடுவாங்க.
ஆனால் அந்த அப்பா பேர் காலத்தில் வந்து ABCDEFன்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பேரும் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. அப்புறம் மக்கள் வந்து ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் எப்படியும் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை அம்பலப்படுத்துறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. 300 எம்பிக்கள், இந்தியா கூட்டணியில் உள்ள எம்பிக்கள் மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி அத்தனை எம்பிக்களும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி அதை வந்து கோரிக்கையை கொடுக்க போயிருக்கிறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள போக விடாமல் கைது பண்ணியிருக்குது டெல்லி காவல்துறை. இப்படிப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியா டுடேங்கிற ஒரு பேப்பர் என்ன பண்ணியிருக்குது, அதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு வீட்டில் 80 வாக்காளர் இருக்கான்னா அது எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்குமே. அதை போய் நம்ம பார்த்து போட்டு என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள். ராகுல் காந்தி இப்படிலாம் சொல்லிட்டார், இவ்வளோ பெரிய வீட்டில் ஏங்க 80 பேர் இருக்கக்கூடாதுன்னு அம்பலப்படுத்துவோம் நினச்சி அது ரொம்ப வேகமாக போயிருக்கு அந்த பெங்களூருக்கு. அந்த இந்தியா டுடே போய் பார்த்த உடனே அதுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. திருநூண்டு வீடு, அதில் ஒரு ஆள் தான் இருந்தாராம். அங்கே ஒரு 4 பேரோட இருக்க முடியாத ஒரு வீடு. எப்படியா அந்த வீட்டில் 80 பேர் இருந்தாங்கன்னு கேட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலே சொல்லியிருக்காரு, அப்படிலாம் யாரும் இல்லையாங்க, இந்த வீட்டில் 2 பேருக்கு மேலே இருக்க முடியாது. இப்போ நான் வந்து இப்போ தான் 2 மாதம் ஆச்சு இந்த வீட்டில் அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த வீட்டுக்கார ஓனர் பக்கத்து வீட்டுக்காரர் கூட கேட்குறப்ப சொல்லியிருக்காரு, இதில் வருவாங்க போவாங்க ஆனால் 80 பேர்லாம் இருக்க முடியாதுங்க. அப்புறம் எப்படிப்பா 80 பேர் ஓட் லிஸ்ட் இருக்குது, அது எனக்கு தெரியாதுங்கன்னு இருக்காரு. ஆனால் அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து பிஜேபி ஆதரவாளருங்கிறத விசாரித்து இந்தியா டுடே அம்பலப்படுத்தியிருக்கு. இப்படியெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த மோசடி ப்ரூஃபுங்கிறதுக்கு டீட்டெயிலாக இவர் என்ன பண்ணுறாரு, ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு சார்ட்டு தெளிவாக வெளியிடுறாரு. இன்னென்ன மோசடியில் இவ்வளோ ஓட்டு போயிருக்கு, இவ்வளோ இது நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. இதில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குங்களே, அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, சர்வ சுதந்திரமாக செயல்படக்கூடியது. அப்படி செயல்படக்கூடியது எப்படி இவ்வளோ பெரிய மோசடி செஞ்சுருக்கோம், ஏதோ பாஜக கட்சி செஞ்ச மாதிரில சொல்கிறீங்கிறப்ப ராகுல் காந்தி தரப்பில் சொல்கிறாங்க, உண்மைதாங்க, இந்த தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய கையாளாக இருந்து பாஜகவும் தேர்தல் ஆணையம் ஒன்றா தான் இந்த மாதிரி மோசடியில் செஞ்சுருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற இந்த கியானஸ் குமாருங்கிறவர் தான். அவர் வந்து பாஜக ஆதரவாளர், மோடியோடைய நெருங்கிய நண்பர். இந்த கியானஸ் குமாரை வந்து தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வரணுங்கிறதுக்காக சட்டத்தையே திருத்தம் பண்ணவர் தான் இந்த மோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் நோக்கில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த கியானஸ் குமார் யாருன்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 2019 அங்கே வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அங்கே உள்ள உள்துறை அமைச்சராக அங்கே இருக்கிறப்ப அவருக்கு கீழே இணைச் செயலாளராக பணியாற்றினவர் தான் இந்த கியானஸ் குமார். இவர் மோடிக்கு ரொம்ப விசுவாசமாக உள்ளவர். அப்போ இந்த மோடி அமித்ஷா என்ன முடிவெடுக்கிறாங்க, இந்த கியானஸ் குமாரை வந்து நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை ஆணையராக கொண்டு வந்துட்டோம்னா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இவர் ஒத்துழைப்பார், நம்ம பர்மனெண்ட்டாக ஆட்சி தொடரலான்னு என்ன பண்ணுறாங்க, அவரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் வருது. யாருக்கு, மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும். அது என்ன சிக்கல்னா, ஒரு தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமனம் பண்ணணும்னா ஜனாதிபதி தான் நியமனம் பண்ணணும். அப்படி ஜனாதிபதி நியமனம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு குழு சிபாரிசு பண்ணணும், 3 பேர் கொண்ட குழு. இது வந்து நடைமுறையில் இருக்கிற முறை. அது அந்த 3 பேர் யாருன்னா, ஒருத்தர் பிரதமர், அந்த நாட்டுடைய பிரதமர் ஒருத்தர் செய்யணும், பிரதமர் தான் மோடி அவர்கள். அந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் பண்ணணும், எதிர்க்கட்சி தலைவர் தான் யார், ராகுல் காந்தி அவர்கள். அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தர் பண்ணணும். இந்த 3 பேர் தான் பண்ணுவாங்க. இந்த 3 பேரில் 2 பேர் யாரை தேர்வு செய்கிறாங்களோ, இப்போ 3 பேர் ஒரு ஏகமாக ஒருத்தர் தேர்வு செஞ்சுட்டாலும் ஓகே. அப்படி இல்லை, அதில் வந்து ஒரு போட்டி வருதுங்கிறப்ப இந்த 3 பேரில் 2 பேர் யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவரை ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்க, அறிவிச்சிருவாங்க, இவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்ப மோடி அவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த 3 பேரில் வந்து ராகுல் காந்தியை மாற்ற முடியாது, ஏன்னா அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அடுத்தாப்பில் இருக்கிறது யார், உச்ச நீதிமன்ற நீதிபதி. உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்படி வருவார், நம்ம சொல்கிறத கேட்பாரா கேட்க மாட்டாராங்கிறது தெரியாது. அதனால் உச்ச நீதிமன்ற நீதிபதியை இந்த குழுவிலேருந்து எடுத்துட்டு அவருக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு ஆளை நியமித்தா நம்மளுக்கு சாதகமாக இருக்குன்னு மோடி முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு,
ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வர்றாரு. அது என்ன சட்ட திருத்தம்? ஒரு பிரதமர் ஓகே, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஓகே, அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிங்கிறதுக்கு பதிலாக அதாவது ஒரு அமைச்சர், கேபினட் அந்தஸ்து உள்ள மத்திய அமைச்சர் ஒருத்தரை போடுறது. இந்த 3 பேரில் யார் 2 பேர் தேர்வு செய்கிறாங்களோ அவர் தான் தலைமை தேர்தல் ஆணையங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பாராளுமன்றத்தில் வந்து பாஜகவுக்கு இருக்கிற நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இந்த சட்டம் பாஸ் ஆகிடுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டாங்க, 3 பேரில் பிரதமர் வந்து மோடி ரைட்டு, இந்த கேபினட் அமைச்சரை நியமனம் பண்ணுறது மோடி தானே செய்யணும். அவர் என்ன பண்ணுறாரு, அமித்ஷாவை நியமனம் பண்ணுறாரு. இப்போ மோடி அவர்கள் 1, அமித்ஷா அவர்கள் 2, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் 3. இந்த 3 பேரும் ஒரு ஆளை செலெக்ஷன் பண்ணுறப்ப எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒருத்தர் தான் அப்ஜெக்ஷன் பண்ணுவார், 2 பேரும் ஆதரவு பண்ணுவாங்க. யார்? மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். அப்போ 2 பேரும் ஆதரவு பண்ணுறதுனால மெஜாரிட்டி ஆகிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஜனாதிபதி வந்து அவரை அறிவிப்பாங்க. அப்படி அறிவித்து தலைமை தேர்தல் ஆணையராக வந்தவர் தான் இந்த கேனஸ் குமார். அப்படி வந்த கேனஸ் குமார் வந்து இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர் மட்டுமில்லை, அமித்ஷா அவர்களுக்கு மோடி அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால அவர் அவங்களுக்கு வேலை பார்க்காம வேறு யாருக்குங்க வேலை பார்ப்பார், திட்டம் போட்டு பிளானாக பண்ணிக்கிட்டு வர்றாரு. அதனால தான் அவருடைய ஒத்துழைப்பால் தான் இப்போ வந்து பாஜக வந்து ஜெயிச்சதை அறிவிக்கப்பட்டுக்கிட்டே அவருக்கு உண்மையாக ஜெயிக்கலைங்கிற மாதிரி பல அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க, நடுநிலையாளர்களும் சொல்கிறாங்க, சில அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கிறப்ப தான் ராகுல் காந்தி இப்போ டீட்டெயில் கொடுக்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரே ஒரு தொகுதியை பார்த்தாங்க, இந்த ஒரு தொகுதியில் கண்டுபிடிக்கிறதுக்கே 7 அடி பேப்பரை நாங்கள் 6 மாதம் பார்த்தோம். 500 சுச்சம் தொகுதியும் பார்க்கணுன்னா வருஷக்கணக்கில் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒன்று எலக்ட்ரானிக்கில் உள்ள அந்த பேப்பரை இமெயில் பேப்பரை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்குது தேர்தல் ஆணையம். இந்த மாதிரி பேப்பராக கொடுக்குறப்ப நாங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேப்பரை வச்சு தேடி பார்க்குறது ஒரு தொகுதிக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆகிடுச்சு. அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது 5 விதமான போலி நடந்திருக்கு, 5 விதமான திருட்டுத்தனம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி தான் இதை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், தேர்தல் திருட்டுன்னு இதுக்கு பேர் வச்சுருக்கோம். அது என்ன 5 வகைனா, வகை 1 போலி வாக்காளர்கள். அப்படி ஒரு வாக்காளர் இருக்க மாட்டார், உடான்ஸா ஒரு பேரை போட்டு வாக்காளர் தயார் பண்ணுறது. 2 போலி முகவரி. இந்த முதல் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறது, போலி முகவரின்னா ஒரு அட்ரஸ் வந்து தப்பான ஒரு சும்மா ஒரு உடான்ஸா ஒரு தெருவை போடுறது, டோர் நம்பர் வந்து 0ன்னு போடுறது, 0ன்னு போடுறது, 0ன்னு போட்டு உலகத்திலே இருக்காது. 2 3வது வந்து ஒரே முகவரியில் அதிகமான ஆளுகளை போடுறது. இப்போ முதல் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே 80 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி அதிகமான ஆளுகளை போடுறது. 4 வந்து தவறான புகைப்படங்கள். ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க நேராக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு 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 இடத்துல போடுறது, அவங்க முகத்தை அப்படி ஜூம் பண்ணி இப்படி முகம் நீளமாக வர மாதிரி வச்சா சாடை வேறு மாதிரி தெரியும், அப்படி வச்சு ஒன்று போடுறது. இப்படி வந்து புகைப்படத்தில் வந்து குல்மால் பண்ணி செய்கிறது 4. 5 வந்து படிவம் 6 வந்து தவறாக பயன்படுத்துவதுங்கிற 5 வித வாக்கு திருட்டுகளை பண்ணி திருடப்பட்டது தான் இந்த பாஜகவுடைய வெற்றி. கர்நாடகாவில் பெங்களூரில் மத்திய மக்களவை தொகுதியில் மட்டுமே, அந்த ஒரு தொகுதியில் மட்டுமே 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. அதில் உள்ள மகாதேவபுரங்கிற தொகுதியில் மட்டுமே 11,965 பேர் வாக்காளர்கள் தவறான முறையில் முகவரியில் வச்சு சேர்க்கப்பட்டிருக்காங்க. 10,452 வாக்காளர்களுக்கு ஒரே முகவரி இருக்குது. பெங்களூரு மத்திய தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில் 40,009 வாக்காளர்களுக்கு போலியான வீட்டு முகவரி, போலியான அட்ரஸ் இருக்குது. இதில் ரொம்ப பேருக்கு வீட்டு நம்பர், டோர் நம்பர் 0ன்னு இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு தொகுதியில் மட்டுமே மொத்தம் 1,250,000 வாக்கு திருடப்பட்டிருந்தான் நாடு முழுக்க எவ்வளவு வாக்கு திருடப்பட்டிருக்குங்கிற ஒரு தகவலை தான் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு ராகுல் காந்தி அவர்கள். இங்கெல்லாம் இப்படி வாக்கை சேர்த்துருக்காங்களா, வேற ஒரு இடத்துல நீக்கி இருக்கிறாங்க. பீகாரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. ஏங்க இங்கே சேர்த்தாங்க அங்கே நீக்கியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் பட்டியலில் இருந்து நீக்கிட்டாங்க. அந்த நீக்கினவங்க யார் யாருன்னா முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச அப்படிப்பட்ட இந்துக்கள்னு சொல்லி சகட்டு மேனியாக பாஜகவுக்கு எதிரான அத்தனை பேரையும் லிஸ்டில் இருந்தே தூக்கிட்டாங்க. இப்படி
தேர்தல் ஆணையம் அது தன் இஷ்டத்துக்கு பாஜக மட்டும்தான் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி செய்யணுமோங்கிறத அழகாக செஞ்சுருக்குது. அதுக்கு கூட ஒரு பெரிய விஷயம் பாருங்கள், அதுக்கே பாருங்கள், ஒரு சின்ன ரூமுக்குள்ளே 80 பேருக்கு இருக்கிறாங்கன்னு பாஜகவுடைய தேர்தல் ஆணையம் வெளியிடுதுன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இதை அம்பலப்படுத்துறதுக்கு தான் இந்தியா டுடே போயிருக்கு. நம்ம அந்த இடத்த பார்த்துருவோம். அது எப்படி ஒரு சின்ன இடத்துல எப்படி எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, அந்த 80 பேர் இருக்கிற வீடாக இருக்குன்னு பார்ப்போன்னு தான் இந்தியா டுடே போயிருக்கு. கடைசியில் பார்த்தா அது இத்தினோண்டு வீடு, ஒரு ஆள் 2 ஆளுக்கு மேலே கூட இருக்க முடியாத இடத்துல 80 பேர் இருந்ததா தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டு கொடுத்துருக்குது. இப்படி எல்லாம் அம்பலமான பிறகு இதுக்கு எந்த விதமான பதிலும் தரதில்லை தேர்தல் ஆணையம். அப்போ ராகுல் காந்தி சொல்கிறாரு, நீங்கள் அந்த பேப்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, நாங்கள் பார்க்குறோங்கிறப்ப அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அடம் பிடிக்குது தேர்தல் ஆணையம். பல தகவல்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு நக்கலாக போட்டிருக்காரு, இல்லை நம்ம இந்த பேப்பர்கள்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்லி தேர்தல் ஆணையம் அந்த ஆதாரங்களை அழிச்சிருமோங்கிற சந்தேகத்தை கூட ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக இது மக்கள் ஓட்டு போட்டு இந்த பாஜக ஆட்சிக்கு வரவே இல்லை, ஒரு பெரிய மோசடி செய்தி தான் வந்திருக்குங்கிற செய்தியை இவங்க அம்பலப்படுத்தியிருக்கிறதுனால இதை தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பாராளுமன்ற அலுவலகத்தில் கட்டிடத்தில் இருந்து பேரணியாக போயிருக்காங்க. ராகுல் காந்தி தலைமையில் ஒரு 300 எம்பிக்கள் போயிருக்கிறாங்க. அந்த 300 எம்பிக்களில் யார் யார் போயிருக்காங்கன்னா, ராகுல் காந்தி போயிருக்கிறாரு, ராகுல் காந்தி அவர்களோட பிரியங்கா காந்தி போயிருக்காங்க, கனிமொழி போயிருக்காங்க, கேசி வேணுகோபால் போயிருக்காரு, கே நவாஸ்கனி எம்பி போயிருக்காரு, சு வெங்கடேசன் போயிருக்காரு, அகிலேஷ் யாதவ் போயிருக்காரு, மஹிவா மொய்த்ரா, இந்த மாதிரி ஏகப்பட்ட எம்பிக்கள் போயிருக்கிறாங்க. ஆனால் போனவங்களெல்லாம் தேர்தல் ஆணையர் அலுவலகத்துக்கு நுழைய விடாமல் காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அவங்களாம் தரையில் உட்காந்து தர்ணா பண்ணவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இப்போ இதுலேருந்து தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு தொகுதியிலேயே 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்குன்னா நாடு முழுக்க எவ்வளவு போயிருக்குங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இன்றைக்கி எல்லாரையும் அதிர வச்சிருக்குது. இதெல்லாம் எல்லா தொகுதியும் ஆய்வு பண்ணி வெளியிட்டால் வெகு விரைவில் பாஜக பதவி இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது மாதிரி இனிமே சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா இந்த எலக்ட்ரோல் முறையை விட்டுட்டு வாக்குச்சீட்டு முறையை தான் கொண்டு வரணுங்கிற மாதிரி பலரும் சொல்லிட்டு வர்றாங்க. அந்த முறைக்கு பாஜக நிச்சயமாக ஒத்துழைக்காதுங்கிற ஒரு கருத்து வருது. அதனால தான் பாஜக இப்படி பண்ணி தேர்தலில் ஜெயிச்சா இது எந்த காலத்திலையுமே பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியுமே ஜெயிக்கவே முடியாது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு மட்டுமில்லை, இந்திய சுதந்திரத்துக்கே ஆபத்துன்னு சொல்லி அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் ஊடகத்துறையும் அரசியல் விமர்சகர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு இந்தியாவுடைய இந்த அவல நிலையை பார்த்து உலகமே இங்கே நம்ம திரும்பி பார்க்குது. இது இப்படி போனால் என்ன ஆகுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போன்ற நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுடைய வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த அரசியல் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.